வணக்கம். இன்றைக்கான திருமலா திருப்பதி அப்டேட். திருப்பதி ஏழுமலையானை இலவச தரிசன பக்தர்களும் குறுகிய நேரத்தில் தரிசனம் செய்யும் வகையில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தினம்தோறும் இலவச தரிசன டிக்கெட்களை திருப்பதியில் உள்ள திருப்பதி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், திருப்பதி ரயில் நிலையம் அருகில் உள்ள விஷ்ணு நிவாசம் மற்றும் அலிப்பிறை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகம் ஆகிடங்கள் தினம்தோறும் மாலை 4 மணி முதல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஒரு நாள் முன்னதாகவே ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. அதன்படி நாளை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்கான தரிசனங்கள் அனைத்தும் செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தினத்திற்கு மொத்தமாக 13,500 தரிசனங்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒதுக்கீடு செய்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் இந்த தினத்திற்கான காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்கு அலிப்பிரி நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் தினம்தோறும் மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கு தொடர்ச்சியாக ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி நாளை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்காக மொத்தமாக 2000 தரிசனங்கள் ஒதுக்கீடு செய்யப்படுது என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் நாளை தினத்திற்கான காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலான புக்கிங் சாட்டுகள் அடங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. பக்தர்கள் எண்ணிக்கை சற்று அதிகமாக இருந்ததன் காரணமாக இன்று இரவு 9:15 மணி அளவிலேயே இந்த தினத்திற்கான அனைத்து ஸ்லாட்டர் சௌதச்சேரிகளும் வழங்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தற்போது திருப்பதியில் அனைத்து கவுண்டர்களும் மூடப்பட்டுள்ளது. மீண்டும் நாளை மாலை 4 மணிக்கு மேல் பக்தர்களுக்கான இலவச தரிசன டோக்கன்கள் ஆதார் கார்டு கொண்டு ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ஸ்ரீவாரி மற்றும் நடைபாதை வழியாக செலவரும் பக்தர்களுக்கான திவ்யதர்ஷன டோக்கன் நிறுவனம் இன்று இரவு 9:15 மணி நேர நிலவரப்படி நாளை தினத்திற்கான இரவு 10 மணி முதல் மதியம் 1 மணி வரையிலான புக்கிங் சேவைகள் சென்று கொண்டுள்ளது. மொத்தமாக 1288 தரிசனங்கள் தற்போது மீதம் உள்ளது. அலிப்பிறை நடைபாதை அருகே அமைந்துள்ள பூதேவி வளாகத்தில் பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாகவே காணப்படுகிறது. பக்தர்கள் தங்களுக்கான இலவச தரிசன டோக்கன்களை உடனுக்குடன் ஆதார் கார்டு கொண்டு பெற்றுக்கொண்டு திருமலைக்கு சென்று கொண்டிருக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற திருமலா திருப்பதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் செய்து நான் சூஸ் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும். நீங்கள் செய்கின்ற உழைக்கும் இந்த வீடியோவை மற்ற திருமலா திருப்பதி பக்தர்களும் கொண்டு சேர்க்கின்றது. ஓம் நமோ வெங்கடேசாய.